ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாதிரியான ஒரு ஃபேஷியல் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நேற்று நைட்டு ஒரு பிளானை போட்டோம்ப்பா, நாளைக்கு சண்டே தூங்கி எந்திரிச்சிட்டு பீச்சுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு. அதுக்காக சாட்டர்டே நைட்டே புளிசோர்லாம் கலரி வச்சுட்டோம். மார்னிங் ஏஞ்சி பார்த்தா 10 மணி ஆகுது. பக்கத்து ரூமில் போய் பார்த்தா தீனானா தூங்கிட்டு இருக்காரு. எழுப்புனாலும் ஏஞ்சிக்கல. அவர் தான் சொன்னால் இந்த மாதிரி விளாக் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்றைக்கி சண்டே நைட் ஷிஃப்ட்டு, அவரோட சந்தோஷத்துக்காக தான் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்த்தா அவரே ஏஞ்சிக்கல. என்ன பண்ணுறது? ஓகே ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள வரும். கேமரா ஆங்கிள் ரெடி, திங்ஸும் ரெடி. ஆரம்பிக்கலாங்களா? திங்ஸும் ஒன்றும் இல்லை, அது சர்க்கரை தக்காளி ஒரு சின்ன சைஸ் ஒன்று எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது கோபால் பல் பொடி நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம். அது எங்கள் ரூமில் மட்டும்தான் கிடைக்கும். ரமேஷ் அண்ணான்னு ஒருத்தர் கோபால் பல் பொடியில் இருந்தால் மட்டும்தான் வளர்க்குவார் பல். சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரேம். இப்போ என்னென்னா நம்ம முடியெலாம் மேலே தள்ளி விட்டுருவோம். ஏன்னா அதில் இப்போ அந்த சக்கரை அதெல்லாம் பட்டுருச்சுன்னா அது கொஞ்சம் கம்மு மாதிரி ஒட்டிக்குமா. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கடுப்பாயிருக்கும். ஸோ அதனால் முடியெலாம் மேலே தள்ளி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவே கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல லைட்டாக. அதுக்கு ரீசன் என்னென்னா ஜன்னல்கிட்ட வச்சு வீடியோ எடுக்கிறது தான். அது வெளிச்சமான இடம், ஸோ அதனால் அந்த மாதிரி தெரியும். பக்கத்து ரூமில் போயிட்டு பார்த்தோன்னா இருட்டாக தெரியும். என்னடா இது மூஞ்சி அப்படின்ற மாதிரி. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ஆயிரும். இதை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஃப்ளோ போயிட்டே இருக்கும். என்னோடய ஃபேஸில் ஏதோ ஒட்டிகிட்ருக்கு பார்க்குறீங்களா? நான் ஆல்ரெடி அது போட்டுட்டேன், எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தா கேமரா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் லைட்டாக மூஞ்சி கழுவின்னு வந்தேன், அது போவே இல்லை. நான் இது ஃபேஸ் பிரைட் ஆகிறதுக்காக பண்ணுறேனா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் இது வீடியோக்காக பண்ணுறேன், அதனால தான் திரும்பவும் ஓகே யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு. அது என்னென்னா அந்த சர்க்கரையை அந்த தக்காளியில் தொட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரியே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சந்தனம் வாங்கிட்டு வந்தேன். வேலைக்கு போகும்போது மார்னிங் நெத்தியில் பொட்டு வச்சுன்னு போகலான்னு சொல்லிவிட்டு. அப்போ ரூமில் ஒரு அண்ணா சொன்னாங்க, இந்த மாதிரி சந்தனமா கூட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், அது பிரைட் ஆயிரும் அப்படி சொன்னாங்க. சரி அப்ளை பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே தெரில. பார்த்தா சொன்னதுக்கு இது மாதிரி 2 நாள் இல்லை 3 நாள் கண்டினியூஸாக நம்ம பண்ண தான் அது மாதிரி ஆகும் அப்படி சொல்லிவிட்டு. ஓகே அப்படி சொல்லிவிட்டு சந்தனம் 2 நாள் போட்டோம். 3ஆவது நாள் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு மீன்ஸ் கோல்ட் ஆயிடுச்சு. எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஏன் கோல்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சுடு தண்ணியில் தான் குளிக்கிறோம், அப்புறம் என்னாச்சு ஏன் அப்படின்னு தெரில அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசித்து பார்த்தா தான் ஃபேஷியல் பண்ணும்போது இந்த மாதிரி சந்தனம் போட்டு 2 நாள் நைட்டு படுத்து தூங்கிட்டோமே அதுதான் போலக்குது அப்படி சொல்லிட்டு. அதுதான் இன்னுமே சரியாகலை. என்னோடய ஃபேன் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நான் பாட்டு பாட சொல்லி, ஆனால் அது மறக்கலை. பட் வாய்ஸு சரியில்லை, அதனால் பாட முடியாமல் போயிடுச்சு. ஓகே, இது ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது காஞ்சிரும் மீன்ஸ் எப்படி காஞ்சிச்சு கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது ஏதோ மூஞ்சில் ஏதோ மூவ்மெண்ட் பண்ணோன்னா ஒரு டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது அப்படி வந்துருச்சுன்னா காஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்படிதான். அதுக்கப்புறம் போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் தெரியாது. ஒரு நாளில் ஒன்றும் தெரியாது. இது எப்படின்னா ஓவர் நைட்டில் படிச்சுட்டு சென்டம் எடுக்கிற மாதிரி தான் இது. அந்த மாதிரி ஓவர் நைட்லாம் படித்து சென்டம்லாம் எடுக்க முடியாது. பாஸ் வேணால் ஆகலாம், இருக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக பெட்டராக வேணால் ஆகும். பட்டு அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. ஸோ அதனால் ஒரு 2-3 நாள் நீங்கள் போட்டு பாருங்கள் ஏதாச்சும். சண்டே போர் அடிக்குது, அதுக்காண்டி தான் இது. மூஞ்சி கழுவிட்டு பார்த்தா இப்படி தான் தெரியுது. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றி